டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பெரியாரை தொட்டவன் கெட்டான் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் ஈரோடு இடைத்தேர்தல் முடிவின் மூலம் கிடைத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். பெரியாரை தொட்டவன் கெட்டான் என்று ஏற்கனவே பலரும் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய முழு விவரம் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சீமானுடைய அரசியல் வாழ்வே பெரியாரை தொட்ட பிறகு மெல்ல 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 சரிந்து இன்றைக்கு அவர் எழுப்பியிருந்த ஒரு பொய்க்கோட்டை மொத்தமாக இடிந்து விழுந்திருக்கிறது. சீமான் சொல்லும் கதைகளை இனியும் நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை என்று கூறிய அவர், பெரியாரை தொட்ட பிறகு சீமானின் அரசியல் வாழ்க்கை சரிந்து வருவதாக விமர்சித்திருக்கிறார். கடந்த ஒரு மாதமாக பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண் உரிமையா? பெரியார் மீதான கொச்சை விமர்சனத்திற்கு திமுக பெரியாரிய ஆதரவு அமைப்புகள் கடுமையாக பதிலளித்து வந்தன. ஆனால் சீமானின் கருத்துக்கு பாஜக மட்டும் தொடர்ச்சியாக ஆதரவளித்தது. சீமானின் அரசியல் வாழ்க்கை பெரியாரை தொட்ட பிறகு மெல்ல மெல்ல சரிந்து இன்று அவர் எழுப்பிய பொய்க்கோட்டை மொத்தமாக இடிந்து விழுந்துள்ளது. அதேபோல பெரியார் மீதான விமர்சனங்களுக்கான ஆதாரங்களையும் சீமான் கடைசி வரை வெளியிடவில்லை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதும் கூட அதேபோல பெரியார் மீதான விமர்சனங்களுக்கான ஆதாரங்களையும் சீமான் கடைசி வரை வெளியிடவில்லை என்றும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போதும் கூட திமுகவின் திட்டங்களை செயல்பாடுகளை விமர்சிப்பதை விடவும் பெரியாரை அட்டாக் செய்வதிலேயே சீமான் முழுமையாக ஈடுபட்டார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட் கூட வாங்காமல் தோல்வியடைந்தார். திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார் 1,15,709 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி வெறும் 24,151 வாக்குகளை மட்டுமே பெற்றார். இன்னும் சொல்லப்போனால் சீமானின் அரசியல் வாழ்க்கை பெரியாரை தொட்ட பிறகு மெல்ல மெல்ல சரிந்து இன்று அவர் எழுப்பிய பொய்க்கோட்டை மொத்தமாக இடிந்து விழுந்திருக்கிறது என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.